பழைய பேர் செல்வா, என் புது பேர் சைஃபுல்லா. எனக்கு 2015 இஸ்லாம் கிடச்சிது. ஃப்ரெண்டு மூலிமா தான் பழக்கமாகிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு கூட படித்த பையன் ஃபஸ்ட்டு அவன் முஸ்லீம்ஸ் தான். அவன் திடீர்னு அவன் கூடவே பழகிட்டு இருக்கும்போது நார்மலாக இருந்தது, எப்பவுமே இருந்துட்டு இருந்தது தான். எல்லா சேட்டைகளும் செஞ்சுட்டு பசங்கள்லாம் அந்த வயசில் இருந்துட்டு இருந்தது தான். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் கூட இருக்கும்போது அவனை பார்க்கும்போது அவன் கூடயே இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா திடீர்னு டோட்டலாக அவன் சேஞ்ச் ஆகிறான். அவன் ஒரிஜினல் முஸ்லீமாக மாறுற மாதிரி அந்த நார்மலாக இருந்துட்டும் மறுபடியும் சேஞ்ச் ஆன பின்னாடியும் அவன் கூடவே இருக்கும்போது நான் அந்த பழக்கத்தை நானும் தேவையில்லாத பழக்கங்கள்லாம் இருந்தது. இப்போ 2 பேர் ஒட்டுக்காக தான் இருந்தபோது மறுபடியும் அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அது கூட அவாய்ட் ஆகுமா? நம்ம உள்ளே சேர்ந்துட்டு இருக்கும்போது அவன் புக்ஸு நிறைய இஸ்லாம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கும் தெரிஞ்சு போய் எனக்கும் ஏற்றி வச்சான். அது சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் புக்ஸை கொடுத்து படிக்க சொல்லிட்டு இருந்தான். சொல்லும்போது அவன் பையன் டோட்டலாக சேஞ்ச் ஆகி தொழுகைக்கெல்லாம் நல்லா விபாகத்தை செஞ்சுட்டு தேவையில்லாத வேலைகளெல்லாம் விட்டு மாறி வந்தாச்சு. அப்போ நமக்கு வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் தடுக்கப்பட்டு உள்ளே வரும்போது நான் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தி சொல்லும்போது இஸ்லாம்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் எத்தி வச்சு சொன்னாங்க. அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு உள்ளே வந்தேன். ஃபேமிலி எல்லாமே எதிர்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அப்பா ட்ரிங்க்ஸ் தான் இருந்தாலும் ரொம்பவே எதிர்ப்புகள் நிறையாவே பெரிய பெரிய எதிர்ப்புகளாக இருந்துச்சு. அடிக்கவும் வெட்டுறதுக்கு எதாவது ரெடி பண்ணுவோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க இந்துக்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் திருநீர் அந்த மாதிரிலாம் எடுத்து நமக்கு வேறு ஏதாவது பிடிச்சிச்சா வேறு ஏதாவது பண்ணிருச்சா அப்படின்ற போது அந்த திருநீர்லாம் எடுத்து அடித்து அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. நம்ம சொன்னோம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நான் இப்போ முதல்ல இருந்ததுக்கும் முதல்ல எத்தனை சேட்டைகள் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கேன். என்னை ஏன் சரியான இதில் விட மாட்டேறீங்கன்னு முதல்ல இருந்த தேவையில்லாத விஷயத்துக்கும் இப்போ நார்மலாக இருக்கிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல. நான் நல்லா தான் இருக்கேன், எந்த தப்பான வழியிலும் போகலை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க ஏற்றுக்கலை, அப்பா ஏற்றுக்கலை, அம்மா எப்பவுமே எல்லை. பெற்றவங்க யார் எதாக இருந்தாலுமே மகன்களுக்கு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பாசம் உள்ளவங்க தான். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவங்க ஒத்துழைச்சாங்க. அப்பா மட்டும்தான் ஒத்துழைக்கலை. அப்பா ட்ரிங்க்ஸ் அப்படின்றவங்க ஒத்துழைக்கலை. அப்புறம் அப்பா ஒரு வருஷத்துலேயே மவுத்தாயிட்டார். அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. நான் இஸ்லாம்லேயே அங்கேயே இருந்தது, வேலைக்கு போயிட்டு சவுண்டில் இருந்தபோது அப்புறம் 2 வருஷம் கழித்து பெண் தேட ஆரம்பிச்சது. பெண் கிடைக்கிற விஷயத்தில் சிரமம்லாம் எதுவும் இல்லை. நம்ம நான் இங்கே பள்ளிக்கு போயிட்டு தொலைக்கு போயிட்டு இந்த பள்ளியில் தலைவராக இருந்தவர். ஒரு பொண்ணையும் எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாரு. அவருடைய முதல் பொண்ணு, மொத்தம் 3 பொண்ணு அவருக்கு. முதல் பொண்ணு அவருக்கு பள்ளி மாமருந்தூருக்கு கட்டி கொடுத்தாரு. 2வது என்ன மாதிரி இஸ்லாத்து தலைவர்களுக்கு தான் அவருக்கு கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ 3வது எனக்கும் அதே மாதிரி தான், நானும் கன்வெர்ட் ஆனதான் எனக்கும் அதை பண்ணி கொடுத்துருக்காரு. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி இல்லை. இஸ்லாம் நம்ம அரவணைக்கக்கூடியது அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது. சமத்துவமும் நடத்துனாங்க. இல்லை நார்மலாக எப்போ வேலைக்கு போனது கைக்கு செலவுக்கு கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு தேவையில்லாத செலவுகளும் இல்லை. வேலைக்கு போகணும் போதுமானதாக இருக்குது. எதாக இருந்தாலும் சப்போர்ட் நான் வீக்லி ஒன்ஸ் போவோம். வீட்டில் ஃபேமிலியோட நாம் போகலனாலும் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி பேசிக்குவாங்க. பொண்ணு டெய்லி நைட்டு ஃபோன் பண்ணி பேசும். மறுபடியும் அவங்களும் வீக்லி ஒன்ஸ் நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு நைட் அங்கே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வருவேன். சரௌண்டிங்லாம் எதிர்ப்புகள் இல்லை. எனக்கு மேரேஜ் பள்ளியில் வச்சு தான் நடந்துச்சு. எல்லாமே அரவணைச்சாங்களே ஒழிஞ்சு எதிர்ப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தலை. எனக்கு கிடைச்ச இஸ்லாம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கணும், இஸ்லாம் அல்லாஹ்வுக்கும் கிடைக்கணும். அவங்களுக்கு கிடைச்சி அல்லாஹ்வுடைய கிருபையில் அவங்களுக்கு நல்ல மரணத்தை தந்து இன்மேலும் மறுமையிலும் வெற்றியை தர வேணும். சரியான வழி பூர்வீக முஸ்லீம்ஸுக்கு சரியான வழியில் வரணும். நிறைய தவறான வழிகளில் இருக்காங்க. அவங்க சரியான மார்க்கத்தை புரிஞ்சு சரியான தொழுகைகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில் அவங்களும் மறுமையை அடையணும். எனக்கு கிடைச்ச இந்த இஸ்லாம் இந்த உலக மக்கள் அனைவரும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த குரானை வாங்கி படித்து நீங்களும் இஸ்லாமத்தை ஏற்றுக்கோங்க.